ராமேஸ்வரத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் இன்று தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருக்கின்றனர். இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இதுவரை பலகட்ட போராட்டங்களை மீனவ மக்கள் முன்னெடுத்திருக்காங்க. இப்போ உச்சகட்டமாக தீக்குளிப்பு போராட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இலங்கை சிறையில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து காலவரட்ட வேலைநிறுத்தம் பண்ணுறாங்க. அதே போல் ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் 5 நாட்களாக போராட்டம் நடத்தி வராங்க. முதல் நாளாக பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டாங்க. 2வது நாளாக காத்திருப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டம் ஈடுபட்டாங்க. 3வது நாளாக பார்த்தீங்கன்னா கருப்பு பேச்சு மற்றும் கருப்பு கொடியுடன் கஞ்சி தடி திறந்து போராட்டம் பண்ணாங்க. 4வது நாளாக பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கும் போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5வது நாளாக வந்து தீக்குளிக்கும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டமானது இன்னும் கொஞ்ச நேரத்தில் துவங்க இருக்கு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடத்தில் இந்த போராட்ட பந்தல்ல 500க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் கலந்துருக்காங்க. இவங்க கோரிக்கை என்னவென்றால் இலங்கை சிறையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல மீனவர்களின் வாழ்வாதாரமான அனைத்து படகுகளையும் விடுதலை செய்து தமிழகம் கொண்டு வர வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 87 படகுக்கு 6 லட்ச ரூபாயிலிருந்து 8 லட்ச ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்காங்க. அதே போல இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு 350 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வந்து உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இது வந்து மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தாலும் இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து கைவிட போவதாக தெரிவிச்சிருக்காங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசு இந்த மீனவர் பிரச்சனையில எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்து வராங்க. இதன் காரணமாக தற்பொழுது போராட்டமானது தீவிரம் அடைஞ்சிருக்கு. இந்த போராட்டத்தில் எதுவேனும் அசம்பாவிதத்தை தடுக்குவதே பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடத்தில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிச்சிருக்காங்க. அதே போல தீயணைப்பு வாகனம், அதே போல ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட பந்தலை சுற்றி அமைச்சிருக்காங்க. இந்த போராட்டம் குறித்து பேசுவதற்கு மீனவர் சங்க தலைவர் ஜேஸ் இருக்கார். கேட்போம், இந்த போராட்டம் நீங்க 5 நாளா பண்ணிட்டு வரீங்க, என்னென்ன கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டம் பண்ணி வரீங்க? இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் தண்டனை கைதிகளாக இருக்கிற 18க்கும் மேற்பட்ட மீனவர்களை வந்து மத்திய அரசாங்கம் உடனே விடுதலை பண்ணி கொடுக்கணும், நிபந்தனையின்றி விடுதலை பண்ணி கொடுக்கணும். அதுபோக எங்கள் வாழ்வாதாரமாகிய படகுகளை, நல்ல நிலையில் உள்ள படகுகளை மீட்டு கொடுக்கணும். இந்த 40 வருட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வானுங்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணி இன்றைக்கு 8வது நாளாக வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு இந்த ராமேஸ்வரம் பகுதியில் 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா டேர்ன் ஓவர் ஆகிறது, வர்த்தகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுபோக இன்றைக்கு நாங்கள் பந்தலில் வந்து தீக்குளிப்பு போராட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். இதற்கிடையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் கருதி பாதிக்கப்பட்ட அந்த படகு உரிமையாளர்களுக்கு படகு ஒன்றுக்கு 6 லட்ச ரூபாயிலிருந்து தடா 8 லட்ச ரூபா வரை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி சிறையில் இருக்கிற மீனவ குடும்பங்களுக்கு 350 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் நாள் ஒன்றுக்கு அவர்கள் சாப்பாட்டுக்காக அந்த பணத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுபோக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்கள் தலைமையில் சென்று இந்த நீண்டகால பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு வழிவகை செய்யும் சொல்லி அவங்க அறிக்கை விட்டுருக்குறாங்க. இது எங்களுக்கு மீனவர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மீனவர் குழு சார்பாக, இந்த மீனவ மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னா, தமிழக அரசுனால எந்த வரையறைக்கு உட்பட்டு அவங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கிறாங்க, அதை அறிவிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏன் இன்றும் மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலை? இது ஏன் மாற்றான் தாய் பிள்ளையா எங்களை மத்திய அரசு நினைக்கிறாங்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா குஜராத்தில் பிரச்சனை நடந்தால் பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்குறாங்க. ஆனால் தமிழக மக்கள் வந்து மீனவ மக்கள் பாதிக்கப்படும் போது ஏன் வந்து இந்த பிரச்சனைகளை இன்னும் மௌனமாக இருக்கிறாங்கிற ஒரு வேதனை இருக்குது. எங்களுடைய கோரிக்கையானது சிறையில் இருக்கிற அந்த தண்டனை கைதிகளும் மீனவர்களும் விடுவிட்டு வரணும். வருகின்ற 5-6 தேதிகளில் வந்து பிடிக்கப்பட்ட 8 படகுகளுக்கு இலங்கை நீதிமன்றத்தில் வாய்தா உள்ளது. மத்திய அரசு கருணையோட இந்த வாய்தாவில் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாங்கன்னா அந்த படகுடன் இந்த மீனவர்களை விடுதலை செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். முதற்கட்டமாக அந்த படகுகளுடன் இந்த மீனவர்களை விடுவிச்சுட்டு அடுத்த கட்டமாக இந்த தண்டனை கைதிகளை விடுவிக்கிறதுக்கும் இந்த பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கும் வழிவகை செஞ்சால் நல்லா இருக்கும். அதுவரை எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவர எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறதில்ல. எங்கள் மீனவ மக்கள், மகளிர் எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு இன்னும் மௌனம் சாதிக்காமல் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்குது. இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டிய கடமை இந்த மத்திய அரசுக்கு இருக்குது.
நீங்களே கேட்டுக்கலாம். கடந்த 5 நாட்களாக இந்த களத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து போராட்டம் நடத்தி வராங்க. இவங்கள் கோரிக்கையை வந்து தமிழக அரசு 3 கோரிக்கையை நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் 3 கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வராங்க. இலங்கை சிறையில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த தமிழக மீனவர்களுக்கு இலங்கை பணமானது 6 கோடி ரூபா அபராதம் வச்சிருக்காங்க. அதே போல் இந்திய பணமானது 2 கோடி ரூபா வந்து அபராதம் இருக்கு. இந்த பணத்தை உடனே திரும்ப செலுத்தி இலங்கை சிறையில் உள்ள படகுகளை மீனவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே இந்த போராட்ட காலத்தில் உள்ள மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அப்போதைய கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.